ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முறுக்கு ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முள்ளு முறுக்கு ரெசிபி தான். மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த ரெசிபி தெரியும், சாப்பிட்ருப்போம் நம்ம கடைகளில் வாங்கி. அதை வீட்டிலே எப்படி சிம்பிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் டைம் எடுக்காது, ஒரு ½ செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக. நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த முறுக்கு ரெசிப்பியை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நமுத்து போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சலடை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சரிசி மாவும் எடுத்துக்கலாம், இல்லை புழுங்கல் அரிசி மாவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் முறுக்குக்கு ரெகுலராக ஏதாவது அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். முறுக்கு செய்யும் போதும் சரி, இல்லை எந்த பலகாரம் செய்யும் போதும் சரி, நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பலகாரம் எந்த தூசியும் இல்லாமல் வெடிக்கவும் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடலை மாவு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் கடலை மாவும் ஆட் பண்ணுறேன் பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு முறுக்கில் உளுந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உளுந்தை கூட நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நல்லா ஃபஸ்ட்டு சலிச்சுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் ஆட் பண்ணும் போது அப்படியே ஆட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த வாசனை எல்லாமே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சீரகத்தை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஓமத்தை நீங்கள் க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண மாதிரி அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும் போது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் சீரகம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா பெருங்காயத்தை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நான் எவ்வளோ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணும்போது கம்மியாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும் பலகாரம் செய்யும் போது. ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது உப்பு அதிகமாக தெரியும். ஸோ உப்பு நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணுறதை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க பலகாரம் செய்யும் போது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. ஏன்னா இதில் காரம் நம்ம எதுவுமே சேர்க்கல, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கு மிளகாய் தூள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாமே பவுட்ரு ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த தண்ணி எண்ணெய் ஆட் பண்ணும் போது கட்டி கட்டியாக விழுக வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே ஒரே இடத்துல கூட இருந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா பவுடராக இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடராக இருக்க எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நெய் இல்லைனா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முறுக்கு இல்லைனா மற்ற பலகாரம் செய்கிறீங்க அப்படின்னா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வெண்ணெயை உருக்கிட்டு ஆட் பண்ணுவாங்க, இல்லைனா நெய் கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணுவாங்க. நான் இங்கே நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எத்தனை டீஸ்பூன் ஆட் பண்ணணும்னா 1லேருந்து 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப உருகிற மாதிரி இருக்கும். ஸோ 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ண எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக வரதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணணும் ரொம்ப சுடும். ஸோ ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையில் என்ன ஷேப்பில் பிடிக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு வந்த பின்னாடி நம்ம அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணணுமா பச்சை தண்ணி ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த தண்ணினாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். ஏன்னா நீங்கள் ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு கல் மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் பச்சை தண்ணி தான் விரும்புவாங்க முறுக்கு செய்யும் போது. ஸோ நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு.
நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு, பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து தொட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ வந்து அந்த மாவு வந்து காஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பவுல் வச்சு நான் மூடி போட்டு தனியாக வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார் அச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து செய்ய போகிறது பார்த்திங்கன்னா முள்ளு முறுக்கு. ஸோ வந்து அதுக்கு வந்து எந்த அச்சு கரெக்டாக இருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டார் அச்சு தான் கரெக்டாக இருக்கும். அப்படி வந்து இதே மாவில் நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்ஸ் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நார்மலாக வந்து முறுக்குக்கு செய்கிற அச்சு 3 அச்சு இல்லைனா வந்து 1 அச்சு அந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படினாலும் ரவுண்ட் ஷேப் அச்சு வந்து எடுத்துக்கலாம். அது உங்கள் விஷ் தான். இந்த மாவு வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து இங்கே ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன் முள்ளு முறுக்குன்றதுனால. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த முறுக்கு ப்ரெஸ்ஸில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து எடுத்துக்கலாம். மாவு வந்து அந்த உலக்க அளவுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து நல்லா நீளமாக வந்து உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அந்த முறுக்கு ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லைனா நெய்யை வந்து உள்ளுக்கு வந்து தடவி விட்டுக்கலாம். அப்போனா வந்து நல்லா நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக வரும். அதனால் வந்து நான் தடவியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் உள்ளுக்கு வச்சுட்டேன். உள்ளுக்கு வச்சுட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தட்டில் எண்ணெய் இல்லைனா நெய் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து தட்டில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்த்துக்கிறேன் நான். நீங்கள் வந்து டைரெக்டாக எண்ணெயில் கூட முறுக்கை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம், உங்களுக்கு அந்தளவுக்கு ட்ரைனிங் இருந்துச்சுன்னா. இல்லைனா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக வந்துருச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் கூட அங்கே பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு முள்ளு முறுக்கு வந்து ரெடியாக இருக்கும். அப்படி வந்து நீங்கள் முறுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் கூட ஸ்பைரலாக வந்து சுற்றி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் முறுக்கு நம்ம எப்படி சாப்பிடுவோம் ரவுண்டாக, அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு சேவ் மாதிரி இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு இவ்வளோ நீளம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து சட்டியில் நீங்கள் பிழிஞ்சு விட்றீங்க அப்படின்னா அப்படியே டேரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருந்துச்சுன்னா. இல்லைனா இந்த மாதிரி வந்து தட்டில் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அதை ஒவ்வொன்றா போட்டு கூட நல்லா வந்து மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து முறுக்கை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு கையை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து எந்த ஷேப்ஸுமே கிடையாது இந்த முறுக்குக்கு. நீங்கள் ரவுண்ட் முறுக்கு செய்கிறீங்கன்னா நல்லா வந்து ஷேப்ஸ் தேவை. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் எப்படி போட்டாலும் லாஸ்ட்டாக வந்து நல்லா உடச்சி க்ரஷ் பண்ணி தான் போகிறீங்க. ஸோ வந்து நீங்கள் எப்படினாலும் இது ரெடி பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் நீளமாகவே வேணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட வச்சுக்கலாம். நல்லா வந்து பபிள்ஸ் நிறையா வரும் முறுக்கு செய்யும் போது. அது வந்து வேக வேக வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும், நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். நல்லா வந்து கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பபிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நிறையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக பபிள்ஸ் வந்து நல்லா அடங்கிருச்சு. அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து விட்டுட்டாலும் வந்து எண்ணெயில் ரொம்ப வந்து கருகுன மாதிரி ஆயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே முறுக்கை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்து எல்லா முறுக்கையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போக போக நல்லா ஈஸியாக வர ஆரம்பிச்சிரும். இதே மாதிரியே போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த நீளம் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்னதாக கூட நீங்கள் அப்படியே வந்து புளியும் போது கட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிடணும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே நல்லா வெந்துடும், உள்ளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா அடங்குற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் நீளமாக போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து சைஸ் கம்மி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஹீட்லேயே வந்து கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து சும்மா வாசத்துக்காக நல்லா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறது. இது நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கு எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது மேலேயே வந்து கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பாருங்கள் அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நல்லா வந்து ஒரு முறுக்கு ரெசிபி வந்து வீட்டிலே செய்யணும், ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து முறுக்கு பிடிக்கும், ஆனால் வந்து வீட்டில் செய்ய முடியாது, வீட்டில் வந்து மாவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி வந்து அரிசி மாவு இருக்கும். அந்த அரிசி மாவு வச்சு கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு, இல்லைனா வந்து உளுந்து மாவு ஆட் பண்ணி இதே ரேஷியோவில் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக நீட்டாகவே வந்துடும். நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். எப்படி நம்ம கடையில் சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.